ஹாய். மகா சிவராத்திரி மாசி மாசத்துல வர்ற சிவராத்திரியை தான், அதாவது தேய்பிறை சிவராத்திரியை தான் நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொரு மாசமுமே நமக்கு சிவராத்திரிங்கிறது வரும். ஆனா இந்த மாசி மாசத்துல வர்ற சிவராத்திரியை தான் அவங்க மகா சிவராத்திரியும் கொண்டாடுறாங்க. ஏன் அப்படி நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதாவது நமக்கு தெரியும், அதாவது கிருதயுகம், திரேதா யுகம், அப்புறம் துவாபர யுகம், அப்புறம் கலியுகம். இந்த 4 யுகத்தையுமே சேர்ந்ததுதான் ஒரு சதுர்யுகம்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு சதுர்யுகமும் முடியிறப்ப ஒரு பிரளயம் உலகத்துல இருக்க எல்லா உயிர்களுமே அழிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரளயம் நடந்து உலகத்துல இருக்க எல்லா உயிர்களுமே அழிஞ்சு போச்சான். அப்ப நம்மளோட பார்வதி தேவி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மறுபடியும் உயிர்கள் தோன்றணும், இந்த உலகம் இயங்கணும் அப்படின்றதுனாக்காக சிவபெருமான நோக்கி தவம் இருந்து சிவபெருமான பூஜை பண்ணின ஒரு ராத்திரி தான் இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு வரக்கூடிய இரவு. இந்த நாள்ல தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க சிவபெருமான நோக்கி தவம் செஞ்சு சிவபெருமான் அவங்களுக்கு அருள் கொடுத்திருக்காரு. அதாவது ஓகே, மறுபடியும் இந்த உலகத்துல உயிர்கள்லாம் பிறக்கும், மறுபடியும் இந்த உலகம் நார்மலா இயங்கும் அப்படின்ற மாதிரியான இதை சொல்லியிருக்காரு. இப்படி சிவன் வரம் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய பார்வதி தேவி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப இந்த நைட்டு நான் அவங்கள பூஜை பண்ணேன் இல்லையா, இந்த மகா சிவராத்திரி நாள், இந்த நைட்டு யாரெல்லாம் உங்களை பூஜை பண்றாங்களோ அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லா நலன்களும் இருக்கிற ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் இறுதியில முக்தியும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டியிருக்காங்க. அப்ப சிவபெருமானும் என்ன பண்ணிருக்காருன்னா, அத அப்படியே ஆகட்டும் சார் அப்படின்ற மாதிரி அவருக்கு உங்களுக்கு வரம் கொடுத்திருக்காரு. ஸோ அதனாலதான் இந்த சிவராத்திரி அன்னைக்கு இந்த ராத்திரியில நீங்க சிவபெருமான கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நலன்களும் கிடைச்சு இறுதியில முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இப்ப இந்த மகா சிவராத்திரியை எப்படி கும்பிடுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, காலையில இருந்தே உபவாசமா இருக்கணும், இல்லைன்னா மினிமமா பழங்கள், பால் அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம உபவாசமா இருக்கணும். அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா 4 ஜாமங்கள்னு சொல்லுவாங்க. அந்த 4 ஜாமத்திலயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிவபெருமானுக்கு அபிஷேகமும் அதாவது பூவை வச்சு அர்ச்சனை பண்றது, வில்வையில வச்சு அர்ச்சனை பண்றது, நெய்வேத்தியம் பண்றது, அந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாவே நம்ம சிவபெருமான வழிபாடு பண்ணணும். இதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரவு 11:30 மணில இருந்து இரவு 1 மணி வரைக்கும் அந்த லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த லிங்கோத்பவ காலத்துல உங்க வீட்டுல வலம்புரி சங்கு இருந்தா அந்த சங்குல பால் எடுத்து நீங்க அபிஷேகம் பண்ணி வில்வத்தால அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும், அதாவது எல்லா நலன்களும் அதிகமா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம ஃபுல்லா என்ன பண்ணணும், உபவாசமா இருக்கிறது மட்டும் கிடையாது, சிவபெருமானுடைய கதைகளா இருக்கலாம், அவரோட மந்திரங்களா இருக்கலாம், அதை நம்ம படிக்கணும். சிவபுராணம், அதே மாதிரி லிங்காஷ்டகம்னு சொல்லுவாங்க, கோளறு பதிகம், இந்த மாதிரி சிவபெருமானுக்கு நிறைய பதிகங்கள் இருக்கு, திருவாசகம் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம படிச்சோம் அப்படின்னா நமக்கு கூட கொஞ்சம் நன்மைகள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றாங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம பட்னியா இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளால இறைவனோட நினைப்பு நம்மளால அதிகமா நினைக்க முடியும், நம்மளால கடவுளை நோக்கி அதிகமா போக முடியும். அதுக்காக தான் இன்னைக்கு உபவாசமா இருக்க சொல்றாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க கோயில்ல போய் அன்னதானம் கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க கொடுக்கறதா இருந்தா கோயில்ல போய் பிரசாதம் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை ஒரு பால், இளநீ, அந்த மாதிரி ஒரு தண்ணி ஐட்டமா வேணா நீங்க வச்சுக்கலாம். ஏன்னா அப்படி கொடுக்கறது மூலமா தான் நம்ம நிறைய நேரம் முழிக்க முடியும். அப்படி முழிச்சிருந்தாதான் நம்மளால சிவபெருமான நைட்டு ஃபுல்லா கும்பிட முடியும். அது மட்டும் இல்ல, சயின்டிபிக் ரீதியாவும் இந்த ராத்திரியில பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமான சக்தி கிடைக்கும் அப்படின்னும், இந்த ராத்திரி நம்ம முதுகு தண்டை நேரா வச்சு தியானம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தியானம், மெடிடேஷன் இருக்கு, சாதனா இருக்கு. ஸோ இதுல எதாவது ஒண்ணு நீங்க நைட்ல ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிக விதமான உயிர் சக்தி கிடைக்குது அப்படின்னு சயின்டிபிக் ரீதியாகவும் சொல்றாங்க. சரி, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்த வாரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.